Hi friends, எல்லோருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, இன்னைக்கு சண்டே ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண வந்தது. அதாவது இது பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, மார்க்கெட்டில் புதுசாக வர்றவங்க பொதுவாக ஸ்பீடு, அதாவது அதிகமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் வந்து எல்லாருக்கும் வந்துடுது. அதுவும் விதைக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, விதைக்கிறவங்களும் அதிகமாக இருக்காங்க. இதை பற்றி நம்ம விரிவாக பேசலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இவ்வளோ தூரம் ரீச் ஆகிருக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் மீண்டும் 3 முறை மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ நம்ம எல்லாம் ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 25K சப்ஸ்கிரைபர் ஆகிறதுக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 20K சப்ஸ்கிரைப் தாண்டிட்டோம். இப்போ 25K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக வெயிட்டிங். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா. இல்லை ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நீங்கள் மேனுவலாக சர்ச் பண்ண மாதிரி இருக்கும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னேன் என்ன அப்படின்னா, லிவரேஜ். பொதுவாக இந்த லிவரேஜ் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. மேபி ஒரு சிலருக்கு தெரியலாம். புதுசாக வரவங்களுக்கு 90% இந்த லிவரேஜ் பற்றி தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒருத்தன் ஒரு பொருளை சும்மா கொடுக்குறான்னா ஏன் சும்மா கொடுக்குறான், இல்லை ஒரு பொருளை வாடகை இல்லாமல் கொடுக்குறான்னா ஏன் வாடகை இல்லாமல் கொடுக்குறான், ஒருத்தன் ஏன் சம்பாதிக்கிறான், ஒருத்தன் ஏன் லாஸ் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தள்ளி நின்று யோசனை பண்ணாவே பாதி நம்ம கிளியர் ஆகிடுவோம். ஆனால் யாரும் அதை பற்றி அவ்வளோ டீப்பாக தெரிஞ்சிக்க விருப்பம் இல்லை. அதாவது ஒரு தமிழ் படம் ஒன்று வந்திருக்கு. ஒருத்தங்கிட்ட நம்ம கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் மனசில் ஆசையை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைலாக்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஷேர் மார்க்கெட் கூட அதே மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டது. எப்படின்னா, ஒரு பெரிய பணக்காரர்கள் சம்பாதிக்கிற இடம், ஓகேங்களா? அதாவது பெரிய பணக்காரர்கள் சம்பாதிக்கிற இடம், அதில் சின்ன சின்ன குட்டி அதுதான் சொல்லுது, விஷயம் தெரியாதவங்கள உள்ளே பார்ப்பாங்க, உள்ளே வர வைப்பாங்க. கருணையே இல்லாமல், பச்சாதாபம் இல்லாமல், ஈவு இரக்கமே இல்லாமல் சம்பாதிக்கப்படும் இடம் அது. ஐயோ, இவன் ஏழைப்பட்டான், கடன் வாங்கி உள்ள ஷேர் மார்க்கெட்டில் வந்திருக்கான், பாவம் இவங்ககிட்ட 1 கோடி இருந்தது, 2 கோடி இருந்தது, இவங்ககிட்ட 5 லட்சம் 10 லட்சம் இருந்தது, இவன் விட்டுலாம், இவன் கடன் வாங்கி வந்திருக்கான் அப்படின்னு உங்ககிட்ட ஈவு இரக்கம் பார்த்துலாம் விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா இது ஷேர் மார்க்கெட், இது அப்படி தான் உருவாக்கப்பட்டது, இன்றைக்கும் அப்படி தான் செயல்பட்டு இருக்குது. இதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி நம்ம அதில் கவனமாக இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் தெளிவாக இருங்க. இப்போது லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எக்ஸாம்பிளுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு மரம் வெட்டுறதுக்காக ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மரம் வெட்டுறதுக்காக டாஸ்க் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுடைய சொந்த அறிவால், அதாவது உங்களுடைய என்ன வெட்டுறதுக்கோ அந்த வெட்டுறதுக்கு கத்தியோ அறிவால் என்ன நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுக்கு வேறு மரம் வெட்ட தெரியாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மரம் எப்படி வெட்டணும்னு தெரியாது வச்சு எக்ஸாம்பிள். உங்கள்கிட்ட டூல் கத்தி இருக்குது, வெட்டுறதுக்கு தெரியாது. நீங்கள் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே வேறு சிலர்லாம் வராங்க. உங்கள் கண் முன்னாடி வேறு சிலர் வராங்க. அங்கே வாடகைக்கு கத்தி விற்கப்படும் அப்படின்னு சொல்லி கத்திலாம் ஷார்ப்பான கத்திங்கெலாம் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு கத்தி நல்லா அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க வாடகைங்கள. அந்த மரம் வெட்டிட்டு இவ்வளோ டைமுக்குள்ளே கத்தி ரிட்டன் கொடுத்துடணும் அப்படின்றது ரூல்ஸ், சட்டம். அங்கே இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு எதுவும் புரியல. நீங்கள் உங்களுடைய சொந்த கத்தியை வச்சு ட்ரை பண்ணுறீங்க, முடியல, ரிட்டன் வந்துடுறீங்க. இப்போ அதே மாதிரி அங்கே வேறு சிலர் போகிறாங்க. ஒரு சிலர் மரம் வெட்டிட்டு அந்த கத்தியை வாபஸ் கொடுத்துட்டு அந்த காசையும் வாங்கிட்டு வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, அடடா கையில் எதுவுமே இல்லாமல் வரான், அங்கே ஏதோ கத்தியை வாடகைக்கு எடுக்கிறான், மரம் வெட்டுறான், எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு பார்க்குறாங்க. மிச்ச பேர்லாம் அவனு 2 பேர் வெட்டுறாங்களே, அவனை மட்டும் பார்க்குறாங்க. மிச்சம் எல்லாரும் என்னடா நமக்கு லாஸ் ஆகிடுச்சு, வாடகை எடுக்கிறோம், லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு மரம் வெட்டவே தெரியல அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஷார்ப்பான கத்தியை எடுத்துகிட்டு போகலாலும் உங்களால் வெட்ட முடியாது. ஏன்னா அதுக்கு நேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பக்குவம் வேணும். அந்த எப்படி கத்தி வெட்டணுன்றத பக்குவம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வாடகை எடுக்க முடியும். இப்போ நம்ம டாபிக் வரலாம். இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், உங்களுக்கு அது எப்படி புரிஞ்சதோ இல்லையோ தெரியல. இப்போ நம்ம விஷயத்துக்கே வரலாம் டைரெக்டாக. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 100 ரூபா உங்கள்கிட்ட இருக்குது. இப்போ ஒரு ஸ்டாக்ஸ் 100 ரூபா விலை இருக்குது மார்க்கெட்டில். ஒரு ஸ்டாக்ஸ் 100 ரூபா தான் இருக்குது விலை. நீங்கள் உள்ளே வரீங்க, 100 ரூபா கொடுத்து ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கி அதில் என்ன சார் பண்ண முடியும்? என்னால் 100 ரூபா கொடுத்து 100 ரூபா வாங்க முடியுமா? அதனால் என்ன ஒரு லாபம் எவ்வளோ கிடைக்கும்? 5 ரூபா லாபம் கிடைக்கும். 5 ரூபா ஏறினா 5 ரூபா லாபம் கிடைக்கும்.
இல்லை 5 ரூபா இறங்கினா 5 ரூபா நஷ்டம் வரும், இல்லைனால என்ன பெருசாக என்ன சாதிக்க முடியும் அப்படின்னு உங்கள் மனசுலேயே ஆசையாக இருக்கும். அதையும் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. யார்? புரோக்கர்ஸ், அப்புறமா வந்து பெரிய இன்ஸ்டியூட்ஸ். அதாவது இந்த மார்க்கெட் நடத்துக்கிற விதமே இப்படி தான். உங்களுடைய மனசை ஆசை விதைக்கு இப்போ இந்த 5 ரூபாய்க்குள்ள என்ன கிடைக்குன்றத உங்கள் மனசில் வந்துச்சு இல்லைங்களா, இதுவே ஒரு நெகட்டிவ் தான். இந்த மாதிரி வரக்கூடாது. இது ரெஸ்பெக்ட் கொடுங்க. இந்த 5 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. இப்போ பெரிய பெரிய மளிகை கடை வச்சுருக்காங்க, 1 ரூபாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. 1 ரூபிக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த 100 ரூபாயில் வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் உங்களுக்கு 10 மடங்கு உங்களுக்கு நாங்கள் ஸ்டாக்ஸ் தரோம். என்னென்னா கண்டிஷன், அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுணும், எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துடணும் அப்படின்னு புரோக்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 1000 ரூபாய் மதிப்புள்ள 10 ஸ்டாக்ஸ் வாங்கலாம். அதாவது 100 ரூபாய் மதிப்புள்ள 10 ஸ்டாக்ஸ் வாங்கினா 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு, ஆஹா, அப்போது 5 ரூபாய் ஏறினா கூட எனக்கு 50 ரூபா லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் நஷ்டமான எவ்வளோ ஆகும்? உங்களுடைய பாதி கேபிட்டல் டேமேஜ் ஆகிடும். கிட்டத்தட்ட உங்களுடைய பாதி வருமானம், அது உங்களுடைய பாதி முதலீடு போயிடும் அப்படின்றதுல வந்து உங்களுக்கு தெரியாது. மேபி புதுசாக வரவங்கள சொல்கிறான்னு விஷயம் தெரிஞ்சவங்க பரவாயில்ல, எடுத்துங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். புதுசாக பார்க்குறவங்களும் நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஓகேங்களா. ஸோ கேபிட்டலில் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தெரியறதில்ல. ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு கேபிட்டலை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்ற விஷயம் தெரியறதில்ல. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆசைப்பட்டு உள்ளே போய்ட்றாங்க. ஸோ லாஸ் ஆகிடுது. மிச்சம் இருக்கிறது 50 ரூபா இருக்குது. இந்த 50 ரூபாய் திரும்ப லிவரேஜ் எடுக்கிறாங்க 5 மடங்கு. ஸோ 500 ரூபா கொடுத்து வாங்குறாங்க. ஸோ அதுலேயும் ஒரு வேளை லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்பவும் இதிலேருந்து 25 போயிடுச்சு, பாதி மடங்கு போயிடுச்சு. அவங்க கையில் இருக்கிறது வெறும் 25 தான். ஸோ இந்த 25 வச்சுட்டு நம்மளால் எப்படி வாழ்க்கையில் மேலே வர முடியும்? அப்போது பேனிக் ஆகிட்டு மொத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கண்ணுக்கு தெரியாமல் இந்த மாதிரி அதிகமான லாஸஸ் தான் ஆகுது. ஸோ மார்ஜின், சொந்த பணத்தில் ட்ரேட் பண்ணுறது நிறைய பேருக்கு, யாரும் சொந்த பணத்தில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. மேபி ஒரு 5% பீப்புள்ஸ் தான் வந்து சொந்த பணத்தில் ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது சொந்த பணம், அவங்களோட சொந்த பணத்தில் லிவரேஜ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறாங்க. முக்கியமாக அந்த ஆப்ஷனுக்கு உள்ளே வர சொல்ல இன்னும் பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க. ஆப்ஷனுக்கு உள்ளே வர சொல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இங்கே அதானி எடுத்துருக்கேன், அதே இருக்கிட்ட விடுங்க. அதானியில் இப்போது ஒரு ஷேருடைய விலை வந்து 3200 ரூபா ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போது அதானியோட ஷேர் வந்து 3200 ரூபா ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். 3200 ரூபா ஷேர். ஓகே. உங்கள்கிட்ட பணம் வந்து அவ்வளோ கிடையாது. எவ்வளோ நீங்கள் கையில் முதலீட்டு வச்சுக்கிங்கன்னா ஒரு 50,000 ரூபா வச்சுக்கோங்களேன். 50,000 ருபீஸ் வச்சுருக்கீங்க. 50,000 ருபீஸ் வச்சுட்டு உங்களால் எவ்வளோ ஷேர் வாங்கி வைக்க முடியும் சொந்த பணத்தில் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஷேர் வாங்கலாம். ஏன்னா 10 ஷேர் வாங்கிட்டாவே வந்து 32,000 ஆகிடுது. ஸோ 15 ஷேர் வாங்க முடியும் உங்களால். ஸோ நீங்கள் நினைக்கலாம், 15 ஷேர் வாங்கி நம்மளால் எப்படி நம்ம இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணி இதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் இப்படி 15 ஷேர் வாங்கிட்டு சொந்த பணத்தில் வாங்குன்னு சொல்கிறாங்க. சொந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டுலாம் இந்த காலத்தில் யார் சார் இருக்கிறாங்க? அதெல்லாம் முடியாது. 15 ஷேர்லாம் வாங்கிட்டு முடியுமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து லிவரேஜ் வேணான்னு சொல்ல வரல, விஷயம் தெரிஞ்சு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒருவேளை அந்த ட்ரேட் லிவரேஜ் வாங்கி 10 மடங்கு வாங்கி பண்ணுற இடத்துல உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் எவ்வளவு ஏற்படும், அதை நீங்கள் சமாளிக்க முடியுமா உங்களால்? எடுத்தோன்னே லாபத்தை மட்டுமே உங்களோட நோக்கமாக கருதி அது உள்ளே வந்து லிவரேஜ் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே தெரிஞ்சு, விஷயம் தெரிஞ்சு, பக்குவம் தெரிஞ்சு யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக லிவரேஜ் யூஸ் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க எடுத்த உடனே லிவரேஜ் யூஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் வந்து மார்க்கெட் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேபி கற்றுக்கிட்டு வரீங்களா, கற்றுக்காமல் வரீங்களா, அது வேறு பட்சம். ஓகேங்களா. நீங்கள் கற்றுக்கிட்டு வாங்க, கற்றுக்காம வராங்க, நீங்கள் ஃப்ரீயாக கற்றுங்க, காசு கொடுத்து கற்றுங்க. கற்றுக்கிறத பற்றி நான் சொல்ல வரல. நீங்கள் எப்படியாச்சும் நீங்கள் கற்றுக்கிட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். கற்றுக்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் லிவரேஜ் யூஸ் பண்ணதா, யூஸ் பண்ண வேணாமா, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிபெண்ட், அது மேலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிவரேஜ் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றது விஷயம் வந்து, ஏன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா. இன்னும் டீப்பாக எக்ஸ்பிளைன் சொன்ன அதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போது 3200 ரூபா இருக்குது அதானின்னு அப்படின்னா, இப்போ நீங்கள் 15 ஷேர் வாங்கி விற்க முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நிறைய பேர் அதாவது புதுசாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 50,000 ரூபாய்க்கு ஆப்ஷன் போயிடலாம், ஆப்ஷனில் போய்ட்டால் நல்லா கம்மியான விலை கிடைக்குது அப்படி என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையிங் போய்ட்றாங்க. குறிப்பாக வந்து பையிங் சைடு போய்ட்றாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பையிங் பண்ண முடியும். செல்லிங்லாம் பண்ணணுன்னாக்கா எக்கச்சக்க காசு வேணும். அதெல்லாம் இந்த 50,000 ரூபாய்லாம் வந்து எந்த மூலைக்கு ஆப்ஷன் செல்லிங்லாம் சான்ஸே கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆப்ஷன் பையிங் சைடு போய்ட்டு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாருங்கள், இப்போது ஒரு ட்ரெண்ட் லைன் கட்டாதுன்னு இந்த இடத்துல 115 ரூபா கொடுத்து ஒரு விலை வாங்குறாங்க. ஓகேங்களா.
இப்போ 115 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா எவ்வளோ வாங்க முடியும் அவங்களால, அதையும் பார்த்துலாருங்க. 500 குவான்டிட்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். 15 வாங்குகிற இடத்துல வந்து 500 வருது. நல்லா கவனிச்சிங்க, 500 வருது. இதில் ஒரு 10 ரூபாய் ஏறினா கூட நமக்கு எவ்வளோ காசு வருது, கிட்டத்தட்ட 5000 ரூபாய் வருது ப்ராஃபிட்டு. நீங்கள் வெறும் 15 வாங்கினா 5 ரூபாய்னா எவ்வளோ காசு வருது, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் வருது அப்படின்னு வாங்குறாங்க. சரி, ஒருவேளை எங்கள் மார்க்கெட் கீழே வந்துச்சா லாபம் இல்லை சார், நீங்கள் நினச்சிங்க கீழே வந்துச்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறீங்க. ஒருவேளை மார்க்கெட் மேலே போச்சுன்னா லாபம் வரும் இல்லையா எனக்கு அப்படின்வாங்க. அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஆப்ஷனை பொறுத்த வரையும் என்ன நம்ம கவனிக்கணும்னா, தேய்மானம் அதிகமாக வரும். இப்போ ஒரு நகை கடையில் வாங்குறீங்க, செய்கூலி சேதாரம்லாம் போட்டு வாங்க சொல்ல ஒன்று சொல்லுவாங்க, விற்க சொல்ல ஒன்று சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் ஆப்ஷன் பையிங்கில் நீங்கள் விற்க சொல்ல வந்து நஷ்டம் அதிகமாகும், வாங்க சொல்ல லாபம் கம்மியாக வரும். இப்போது 120 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா விலை இறங்கிடுச்சு, எவ்வளோ 85 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ கம்மியாக இருக்குது, 120 வந்து 85னா கிட்டத்தட்ட வந்து 35 ரூபா வந்து மைனஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நீங்கள் சொல்லலாம் சார், நான் புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் எனக்கு லாபம் அதிகமாக வந்திருக்குமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதையும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் அதே இடத்துல புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், புட் ஆப்ஷன் அதே இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குது. ஸோ எங்கே பிரேக் அவுட் கொடுக்குது, அதே வரலாம் ஒரு 67 ரூபாயா, 67 ரூபாய் பிரேக் அவுட் கொடுக்குது. 67 ரூபா பிரேக் அவுட் கொடுத்தது எது வரலும் போயிருக்குது, 83 ரூபா போயிருக்குது. சரி, 70 ரூபா வச்சுக்கலாம், 70லேருந்து 83, 13 ரூபா வந்து லாபம் கொடுத்துருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? 35 எங்கே இருக்குது, 13 எங்கே இருக்குது, இறங்க சொல்ல 35, ஏற சொல்ல 13. ஸோ பாதியை விட உங்களுக்கு கம்மியாக தான் வருது. அதாவது இறங்கினா 35, ஏறனா 13. நீங்கள் ஆப்ஷனில் போக சொல்ல உங்களுக்கு லாபம் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறும். ஆனால் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக இறங்கும். இது எல்லாத்துலேயும் பொருந்தும். நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நம்ம வாங்கி வியாபாரம் பண்ண சொல்ல விற்றுட்டு வியாபாரம் பண்ணுறது நிறைய இருக்கும். அதில் தான் இதில் ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து அதிகமான பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஆப்ஷன் சேலர்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லாபம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆப்ஷன் பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாபம் குறைஞ்சதாக இருக்கும். ஸோ லிவரேஜ் அப்படின்றது வந்து புரோக்கரேஜ்க்காக அவங்க வசதிக்காக யூஸ் பண்ணது லிவரேஜ். அதாவது நாங்கள் கொடுக்குறோம், உங்ககிட்ட பணம் இல்லைன்னா என்ன, நாங்கள் கொடுக்குறோம், நாங்கள் விற்று தரோம், நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு டேக்ஸ், அதுக்கு ப்ரோக்கரேஜ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் லாஸ் ஆனாலும் அதுக்கு ப்ரோக்கரேஜ், அதுக்கு டேக்ஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். மொத்தத்தில் வந்து ரெண்டு பக்கமே லாபம் அவங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து வெறும் லாபம் வந்தால் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். நஷ்டம் வந்தால் மேலும் அதிகமான நஷ்டம் ஏற்படும். ஓகேங்களா? ஸோ லிவரேஜ் பற்றி தெரிஞ்சுக்கங்க, தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் வேணும்னு சொல்லவில்லை, தெரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்ச நாள் ஆகட்டும். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எண்டில் ஒரு சின்ன விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, அதாவது சார்ட் ரீடிங், நம்ம ஒரு சார்ட் எந்த மாதிரிலாம் மூவ் ஆகும், எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் எடுக்கலாம், எது ப்ரைஸ் ஆக்ஷனாக என்ன, எங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எங்கே பிரேக் அவுட் ஆகுது, எங்கே பிரேக் இன் ஆகுது, அதனுடைய டாப் எங்கே வரும், பாட்டம் எங்கே வரும், எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி நீங்கள் கற்றுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். நீங்கள் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். முற்றிலும் தமிழில் தான் இருக்கும். உங்களுக்கு வெபினார் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் எல்லாமே வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஓகே, 45 டேஸ் கிளாஸ் நடக்கும். 45 டேஸ் கிளாஸுக்கு அப்புறம் ஃபீஸ் எவ்வளோ டீட்டெயில்ஸ் அப்படின்றது வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது முழுக்க கற்றுக்கணும். ஃபுல்லாக ஆர்வம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிங்க. ஏதோ நான் லாஸ் ஆகிடுச்சு, லாஸ் ரெக்கவர் பண்ணிடலாம், நான் வந்து 1 மாதத்தில் கற்றுக்கணும், 1.5 மாதத்தில் கற்றுக்கணும், ஒரு ஃபோர்ஸோடு நீங்கள் சீக்கிரம் கற்றுக்கணும் அப்படின்னா ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் டைம் ப்ராசஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் ஆகணும்னா 6லேருந்து 7-8 வருஷம் நீங்கள் கற்றுக்குறீங்க. ஒரு பெரிய ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணி அட்லீஸ்ட் 2 வருஷமாக டைம் கொடுக்குறீங்க. அதே மாதிரி தான் இது வந்து ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். 45 டேஸ் என்னுடைய சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 1.5 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் லைஃப் டைம் சப்போர்ட் இருக்கும். நான் சொல்லுறது என்னென்னா, அது 1.5 மாதம் முடிவு வரை போகிறது கிடையாது. லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கும். ஓகேங்களா? விருப்பம் இருக்கவங்க கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.